இமிடியேட்டா உதயநிதி பேசுனதுக்கு இமிடியேட்டா நைட்டோட நைட்டா வழக்கு பதிவு பண்ணி நீதிமன்றம் 12 மணிக்கு மேலதான் அவரை கைது பண்ணன்னு சொல்லி கூட நீதிமன்ற உத்தரவை மதிக்காத உடனடியா நீங்களும் போயிருந்தீங்க அங்க உடனடியா கைது பண்ணி கூட்டிட்டு போனாங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் பாஜகன்றதுனால இவ்வளவு பேசி அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு மத்திய அரசுக்காக பயப்படுதா இல்ல தயக்கம் காட்டுதா? சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணு தானே. உதயநிதி மேல பாய்ந்த நடவடிக்கை ஏன் நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய பேச்சா பேசிட்டு வரும்போது அவர் மேல பாய மாட்டேங்குது? தாவேகா பயப்படுதா? பத்திரிகைக்காரருடைய இந்த குரலை நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு அர்ப்பணம் செய்கிறேன். தயக்கம் இருக்குதுன்றீங்களா ஐயா? பாஜகவை அட்டாக் பண்றதுல தாவேகாவுக்கு தயக்கம் இருக்குதுன்னு சொல்றீங்களா? தாவேகா பாஜகவை அட்டாக் பண்றதுல எங்க பண்றாங்க? தாவேகா தயங்குறாங்கன்றீங்க சார். நான் தான் ஒத்து போறேன்னு சொல்றாரு. அது எங்க இருந்து போய் மத்திய சர்க்காரு ஒத்து போவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அட்டாக் பண்றது? நீங்க நான் உனக்கு பல்லக்கு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னத்துக்கு பண்ணுவான்? பல்லக்கு தூக்குற ரெடின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவரை போய் அடிக்கிறான். அதாவது உதயநிதி நைட்டோட நைட்டா கைது பண்ணி கூப்பிட்டு போனாங்க. நயினார் நாகேந்திரன் தொடர்ந்து இது போல சர்ச்சைக்குரிய பேச்சு பேசிட்டு வராரு. அவர் மேல கை வைக்கிறதுக்கு தாவேக அரசு தயக்கம் காட்டுறது எதுக்கு? நயினார் நாகேந்திரன் மீது கை வைத்தால் இந்த ஆட்சியை ஒரே நாளில் மத்திய அரசு முடிவு கொண்டு வந்து விடும். அதனால கை வைக்க அதான் சொல்லிடு முடிவு கொண்டு அடிச்சு கொல்லப்பட்டான். அதுக்கு சட்டசபையில கல்வித்துறை அமைச்சர் நாடாரு. அது அவங்களுக்குள்ள இருந்த கேங் வார்லனா தான் அடிச்சு இது பண்ணாங்க அப்படின்னும் போது அந்த பெத்த தாய் என்ன சொல்றாங்கன்னா, கல்வித்துறை அமைச்சர் தவறா சொல்றாரு. எங்களுக்காக குரல் கொடுத்தது உதயநிதி தான். அவர் எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல தீர்வை எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அதே போல பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்ல ஒரு அன்றைக்கு மறுநாள் அரசு பள்ளி மாணவர்கள கொலை செய்யப்படுறார். தொடர்ந்து இந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் படுகொலைகள் நடக்குது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. பொதுவாக எந்த கட்சியிலே சேராதவர்களை இந்த கேள்வி கேட்டீங்கன்னால் சட்டம் ஒழுங்கு சரி இருக்குன்னு சொல்ல மாட்டார்கள். காரணம், பத்திரிகை புரட்டினால் ஒரு பக்கத்துக்கு 4 கொலை, 4 பாலிய பலாத்காரம், இதோடு பத்திரிகை முடிஞ்சு போச்சு. அதுவும் இவங்க மாலை முடிச்செல்லாம் இந்த செய்தியோடு க்ளோஸ். 4 பக்கத்தில் 2 நிமிஷம் படிச்சு விடலாம். அப்படிப்பட்ட செய்திகள் பத்திரிகையில் நிரம்பி வழிகிறது. சட்ட ஒழுங்கை பற்றி இந்த நாட்டில் நடக்கிறது. ஆனால் அதை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. கோஷ்டி மோதாலே இருக்கட்டும். அப்படி என்றால் ஒருத்தர் அடித்துக் கொள்வது சரியா? யாரா இருந்தாலும் எந்த மோதலாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அது கோஷ்டி மோதல் என்றால் அப்படின்னா விடுவிடுவீங்களா? கோஷ்டி மோதல்னா இதுவரை எத்தனை பேர் கைது பண்ணியிருக்கீங்க? உதயநிதி எதுக்கு கைது பண்ணீங்க? சட்டசபையில் பேசுறதை கைது பண்ணீங்க. அதுவே தப்பு. வேற பப்ளிக் மீட்டில் பேசுறதுக்கு அதுவே தப்பு. காரணக்காரம் இல்லாமல் சார் பண்ணீங்க. ஆனால் கோஷ்டி மோதல்னு சொல்றீங்க. எத்தனை மாணவர்கள் இல்லைங்க? அதே மாதிரி திருவொற்றியூரில் வந்திருக்கு. ஒரு நாள் தவறாம இன்னைக்கு தான் காட்பாடிக்கு வந்தேன். நான் இந்த காட்பாடியில் 3 கொலை நடந்திருக்கு. நார்த் இந்தியன்ஸ் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவனை ஒருத்தர் அடிச்சு போட்டாங்க. இன்னொரு பையனை வெட்டி போட்டுட்டாங்க. இன்னொரு பையன் கடத்திட்டு போய் கொண்டுட்டாங்க. 3 கொலை இங்கே நடந்திருக்கு. என்னுடைய இந்த இத்தனை வருஷ காலத்தில் நான் என் தொகுதியில் 3 கொலை நடந்ததாக சரித்திரமே கிடையாது. ஆகையினால போலீஸுகளுக்கு முழு பவர் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சட்ட ஒழுங்கு என்பது முதலமைச்சர் கையில் இருக்கிற ஒன்று. அவர் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால், முதலமைச்சராக இருக்கிற ஒரு சட்ட ஒழுங்கு கையில் வச்சிருக்கிற மந்திரி ராத்திரி தூங்க முடியாது, பகல் தூங்க முடியாது. 24 மணி நேரமும் மெசேஜ் பண்ணிக்கணும். ராத்திரியில் கூட 12 மணி தூங்கலாம். அதான் முதலமைச்சர். கலைஞர் அப்படி தான் சொல்லுவார் எங்களுக்கு. முதலமைச்சர் எந்த நேரத்திலும் ராத்திரி பூரா மெசேஜ் பண்ணணும், உடனே இமீடியட் ஆக்ஷன் பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணுறது காணும்போது. அதனால சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில்
சட்ட ஒழுங்குக்கு லாஸ்ட் காப்பி அது மகிழ்ந்த மாதிரி அதுக்கு சவ அணிக்கு கடைசி அணி அடிக்கப்படுற மாதிரி தான் இருக்கு.